முதலமைச்சர் இது தொடர்பாக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் மீண்டும் உறுதியளித்திருக்கிறார். முதலமைச்சர் தலைமையில் நடைபெற்ற அந்த ஆலோசனை என்பது தற்போது முடிவு பெற்று இருக்கிறதா? காவல்துறை அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்ள இருக்கிறாங்க? நிச்சயமாக முதலமைச்சர் இந்த கூட்டம் வெளிப்படையாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதலே செய்தியாளர்களை உள்ளே அழைத்து விடுங்கள் என்று குறிப்பிட்டிருந்தார். அதனால் செய்தியாளர்கள் முன்னிலையில் தான் இந்த கூட்டமே நடந்தது. அது ஏற்கனவே குறிப்பிட்டபோல் போலீஸ் காவல்துறை அமைச்சரான நமச்சிவாயம் இருந்தார். அதேபோல் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் போராட்ட களத்தில் இருந்த மாணவர் அமைப்பினரும் அதே போல அந்த ஊரை சேர்ந்தவர்களும் அதுவே பாதிக்கப்பட்ட பெண்ணின் பெற்றோர் ஆகியோரும் அந்த நேரத்தில் இருந்தார். அவர்கள் எழுத்தில் தான் இந்த பேச்சுவார்த்தை நடந்தது. அதில் உடனடியாக இந்த தொகையை தருவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும் உறுதியளித்திருக்கிறார். காவல்துறையும் தனது நடவடிக்கை விரைவில் எடுக்கும் என்று முதலமைச்சர் செய்தியாளரிடம் உறுதியளித்திருக்கிறார். இப்போ போராடக்கூடிய மக்கள் உடனடியாக நீதி தேவை என்று குறிப்பிட்டிருந்தார்கள். அது தொடர்பாக துணைநிலை ஆளுநரும் முதலமைச்சரும் ஏதேனும் ஆலோசனை நடத்த வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக இது தொடர்பாக சட்டத்தில் என்ன இடம் இருக்குது என்பது ஆய்வு செய்யப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். இங்கு பேசிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கடுமையான நடவடிக்கை எடுக்க என்று குறிப்பிட்டார். ஒரு கட்டத்துக்கு மேலாக சென்ற சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர் ஒரு வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய அனுமதியை பெற வேண்டும். பெற்றால் உடனடியாக இந்த குற்றவாளிகள் ஒரு குற்றவாளி உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அவர்கள் இந்த தூக்கு தண்டனை வழங்குவதற்கும் நம்ம நடவடிக்கை எடுக்கலாம். ஏனென்றால் போஸ்கோ சட்டத்தில் இதற்கான இடங்கள் உள்ளது என்று குறிப்பிட்டிருக்கிறார். இவை அனைத்தும் கேட்டிருந்த முதலமைச்சர் சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுக்குமோ அதுவும் எடுக்கலாம் என்று கூறியிருக்கிறார். இதுவரைக்கும் இந்த வழக்குல 2 குற்றவாளிகள் மட்டும்தான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டிருக்கா இல்லவமுதன்? வேற யாராவது இந்த வழக்குல தொடர்புடையதாக இருக்கிறார்களா? நிச்சயமாக நேற்று மதியமே 2 மணிக்கு அந்த 19 வயது வாலிபர் பிடிபட்டார். அவருடன் நடத்தப்பட்ட தொடர் விசாரணை அடிப்படையில் தான் விவேகானந்தர் 43 வயதாக விவேகானந்தர் பிடிபட்டார். அவர்கள் இருவரும் சொல்லும் கூற்றுப்படி பார்த்தால் அவர் இருவர் மட்டுமே தொடர்பில் இருப்பதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த பகுதியை சேர்ந்த அந்த பாதிக்கப்பட்ட பகுதியை சேர்ந்த மக்கள் கூறுவது என்னென்றால் இந்த பகுதியில் ஏராளமான இளைஞர்கள் வழக்கமான அந்த அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் கஞ்சா அடித்துவிட்டு அட்டகாசம் செய்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அவர்களையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் கைது செய்யப்பட்ட இருவர் குறிப்பிடும் பொழுது திரும்பியே தாங்கள் இருவர் மட்டுமே தொல்லை கொடுத்ததாக அவர் தெரிவித்திருக்கிறார். இருப்பினும் காவல்துறை அலட்சியப்படுத்தாமல் மீண்டும் துரிதமாக விசாரணை நடத்த வேண்டும், கூடுதல் விசாரணை நடத்த வேண்டும், மற்ற துறையை சேர்ந்தவர்களும் விசாரணை நடத்த வேண்டும் என்று காவல்துறைக்கு உள்துறை அமைச்சரான நமச்சிவாயம் உத்தரவிட்டிருக்கிறார். இப்போ இந்த கஞ்சா போதைப் பொருளை ஒழிப்பதற்காக இந்த தனி ஸ்குவாட் அந்த மாதிரி ஏதாவது அமைக்கப்பட்டிருக்கா புதுச்சேரி மாநிலத்துல இந்த சம்பவத்தை தொடர்ந்து? ஏற்கனவே புதுச்சேரியில் ஆபரேஷன் ஆமலா என்ற பெயரில் தான் இயங்கி வருகிறது ஒரு அமைப்பு. அந்த அமைப்பின் கீழ் தான் கிட்டத்தட்ட ஓராண்டாக கஞ்சா அபீன் போன்றவை தடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ரயில் மூலம் வருவது முழுமையாக தடுக்கப்பட்டது. அதே போல் பேருந்து மற்றும் வாகனங்கள் மூலம் வருவது தடுக்கப்பட்டது. இருப்பினும் இந்த போதைப் பொருட்கள் வட மாநில வழியாக வந்தது, அதையும் தடுத்து